அனைத்து ஆசிரியர் நண்பர்களுக்கும் வணக்கம். தேசிய ஆசிரியர் சங்கம் நடத்தக்கூடிய இந்த ஆசிரியர்களுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு, அதற்கான இன்றைய வகுப்பு கணிதம். இன்று நம்ம 6ஆம் வகுப்பு முதல் பருவம் எண்கள் தொடர்பான கருத்துக்களை, முக்கியமான கருத்துக்களை மட்டும் நம்ம தொகுத்துக்கிறோம். ஏற்கனவே அருள்சலம் சார் சொன்னது போல நம்ம எந்த ஒரு கைடையும் நம்ம பயன்படுத்துறது இல்லை, அனைத்துமே டெக்ஸ்ட் புக் தான். இதுதான் நமக்கு பிரதானம். இதுல இருந்தா நம்மளை எப்படியாவது நம்மளை கேள்விகளை கேட்க முடியும். அதனால எந்த ஒரு மற்ற நோட்ஸ்களோ மற்ற கையேடுகளும் நமக்கு தேவையில்லை. அனைத்து பாடங்களையும் நீங்க தினமும் இதுல கவனித்தாலே நம்ம அனைத்து 30 மதிப்பெண்களும் நம்ம கண்டிப்பா கணிதத்துல பெற முடியும். அப்ப முதல் பாடம் எண்கள். 6ஆம் வகுப்புல முதல்ல நமக்கு எண்கள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதுல அதிக கருத்துக்கள் சொல்லலை. பெரிய சிறியது எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒற்றையன் இரட்டையன் எப்படி கண்டுபிடிக்கிறது, இது தொடர்பான கணக்குகள் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப முதல்ல அறிமுகம் கொடுத்துருக்காங்க. அதுல முதல்ல நமக்கு சொல்லியிருக்கிறது முன்னி தொடரி. இது நமக்கு தெரியும், சின்ன கிளாஸ்ல நம்ம படிச்சிருக்கோம். ஒரு எண்ணோட உன்னை கூட்டும் பொழுது கிடைப்பது தொடரி, ஒரு எண்ணிலிருந்து உன்னை கழித்தால் கிடைப்பது முன்னி அப்படிங்கிற ஒரு கருத்தை கொடுத்துருக்காங்க. நமக்கு நினைவு கூறுதல் பகுதியில கொடுத்துருக்காங்க. இது நமக்கு தெரியும் தான். கீழே அதற்கு இவற்றை மூழ்கன்னு சொல்லி ஒரு 5 கணக்குகள் கொடுத்துருக்காங்க. 999 ரூபா உன்னை கூட்டுனா நமக்கு என்ன கிடைக்கும் எல்லாமே தெரியும். இதுல எது நமக்கு சற்று சிரமமா இருக்கும் அப்படின்னா சிறிய 5 இலக்க எண்ணின் முன்னி. இது நமக்கு தெரியுது. இப்ப ஒரு 5 இலக்க எண் அப்படின்னா மிகப்பெரிய எண் எது, மிகச்சிறிய எண் எது நமக்கு தெரியும் தான். இது மாணவர் லெவல்ல தான் கேட்டிருக்காங்க. அவசரத்துல மிகப்பெரிய எண்ணுன்னா இது, மிகச்சிறிய எண்ணுன்னா இது கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் அவசரத்துல தவறா எழுதிடுவோம். அப்ப மிகச்சிறிய எண் அப்படின்னு சொன்னோம்னா மிகச்சிறிய 5 இலக்க எண், அப்ப அது 10,000. அதுல அதோட முன்னி வேணும் அப்படின்னா அதுல இருந்து 1 கழிச்சுக்கிறேன், 9,999 அப்படிங்கிற ஒரு விடையை தான் நம்ம அதில் எழுதும். அதுக்கு கீழே பெரிய எண் உருவாக்கம்னு சொல்லி ஒண்ணு கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய டவுட் அதிலேயே கிளியர் ஆயிடுது. மிகப்பெரிய ஓரிலக்க எண் 9, மிகச்சிறிய ஈரிலக்க எண் 10, மிகப்பெரிய ஈரிலக்க எண் 99, மிகச்சிறிய 3 இலக்க எண் 100, மிகப்பெரிய இலக்க எண் 999, மிகச்சிறிய 4 இலக்க எண் 1000. எழுத்தாலே அவங்க எழுதிட்டாங்க. இது நமக்கு தெரியும். மிகச்சிறிய எண்ணுன்னு சொன்னா ஓரிலக்கம், ஈரிலக்கம், 3 இலக்கம், 4 இலக்கம், 5 இலக்கம் எது வேணாலும் கேட்பாங்க. இப்ப மிகப்பெரியதுன்னா அவன் விடை ஃபுல்லா 9 இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதுல இருந்து நமக்கு வினாக்கள் கேட்பதற்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு. ரைட். அடுத்தது கீழே ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, கோடி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு ஏற்கனவே 5ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள கணக்குலயே நம்ம எல்லாத்தையுமே படிச்சிருக்கோம். அதனால இதுக்கு நம்ம நேரத்தை அதிகம் செலவிட தேவையில்லை. எங்கெல்லாம் குறிப்பு மேலும் தெரிந்து கொள்க உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்களோ அந்த இடத்துல இருந்தா நமக்கு அதிக வினாக்கள் ஒவ்வொரு தடவையும் கேட்குறாங்க. இப்போ 6ஆம் வகுப்புன்னு திட்ட எண்கள்ல நம்ம ரொம்ப நமக்கு சிரமமான கணக்குகள் அதிகம் இல்லை. கணக்குகளா கேட்டா நம்ம போட்டுருவோம். நம்ம இந்த குறிப்புகள்ல இருந்து தான் அவர் என்ன பண்றாரு, அதுல இருந்து நம்மளுக்கு எப்படியாவது வினாக்கள் கேட்க முடியுமா, இதைத்தான் இருக்க பாக்குறாங்க. மற்றபடி நாம் நடத்தும் போது அந்த குறிப்புகளை தான் நம்ம என்ன பண்ணோம், பாயிண்ட் அவுட் பண்ணி நடத்தணும். அதுல இருந்து வினாக்கள் கேட்டிருந்தாங்க. நேரடி வினாக்கள் நிறையவே கேட்டாங்க. அப்ப எண்களின் மதிப்பு அதிகரிக்கும் போது இலக்கங்களின் எண்ணிக்கையும் இடமதிப்பையும் காண்பது கடினம். அதனால பெரும்பாலான நேரங்களில் லட்சம், கோடிகளை பூஜ்ஜியங்களாக இருக்கிறது பதிலாக சொற்களை பயன்படுத்துகிறோம். இருப்பினும் தேவை எண்ணில் பெரிய எண்களை சரியான மதிப்பை எழுதல் வேண்டும் சொல்லி ஒரு குறிப்பு கொடுத்திருக்காங்க. கீழே இவற்றை முழுகன்னு சொல்லி ஒரு 4-5 கணக்குகள் கொடுத்திருக்காங்க. 5 இலக்க எண் எழுதுற மாதிரி 10 லட்சத்து மக்கள் ஒரு குறிப்பு கொடுத்திருக்காங்க. இது நமக்கு தேவையில்லை. அப்ப இடமதிப்புக்கான விளக்கம். அப்ப இந்திய எண்முறை, அது நம்ம தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்க எண்முறை இனம் இந்திய எண்முறை 5ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கு. நம்ம கோடி வரைக்கும் எண்களை மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம், நமக்கு தெரியும். இப்ப காற்புள்ளி இட்டு எழுதுறதுக்கு 1, 10, 100 அங்க ஒரு காற்புள்ளி இடுவோம்.
1000 10,000 ஒரு காற்புள்ளி விடுவோம், லட்சம் 10 லட்சம் காற்புள்ளி விடுவோம், கோடி அது வரைக்கும் நம்ம மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். இது நமக்கு தெரியும். காற்புள்ளி விட்டு எழுதுறது, அதனுடைய எண் பெயர் எழுதுறது, இது நமக்கு தெரியும். இப்ப நமக்கு இதுல புதுசு பன்னாட்டு எண்முறை இனம். இதுதான் நம்ம 6ஆம் வகுப்பு புதுசா நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப 6ஆம் வகுப்புல 5ஆம் வகுப்பை தாண்டி நம்ம 6ஆம் வகுப்புல கத்துக்க வேண்டியது இந்த பன்னாட்டு எண்முறை இனம். அப்ப அதுல மேல கொடுத்துருக்காங்க 1 10 100 1000 10,000 லட்சம்ங்கிற வார்த்தை இங்க வராது. 100,000, அதன் பிறகு மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன், அதுக்கப்புறம் பில்லியன், 10 பில்லியன், 100 பில்லியன். அப்ப அதையும் தாண்டி எண்கள் இருக்கு. அப்ப பன்னாட்டு எண்முறையில காற்புள்ளிய 3 இலக்கங்களா விடுவோம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனுடைய எண் பெயர் மிகவும் சுலபமா கேட்கணும்னு சொல்லிட்டு இப்ப எண் பெயரே கேட்டாரு வச்சுங்க, அதை நம்ம தவறா எழுதிட்டு வந்துக்கூடாது. அப்ப இந்திய எண்முறையில லட்சம் கோடிங்கிற வார்த்தை வரும். பன்னாட்டு முறையில் மில்லியன் அந்த வார்த்தைகள் தான் வரும். அதை நம்ம நாம வச்சுக்கிறோம். 1 10 100 1000 10,000 100,000, அதுக்கு பிறகு மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன், அதுக்கப்புறம் பில்லியன். அங்க இப்போ ஒவ்வொருத்தரும் குறிப்பெடுக்கும் போது அதை குறிப்பெடுத்துக்கிறோம். இல்ல சார் நான் புத்தகம் வாங்கி வச்சிருக்கேன், என்கிட்ட 6ஆம் வகுப்பு முதல் பருவம் புத்தகமே இருக்குன்னா அந்த பன்னாட்டு எண்முறை அப்படிங்கிறத மட்டும் மாற்றி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கிறோம், ஹைலைட் பண்ணி வச்சுக்கிறோம். ஏதாச்சும் ஒரு ஸ்கெட்ச் பண்ணவோ ஏதோ ஒன்று வச்சு என்ன பண்ணோம், கோடு போட்டு வச்சுக்கிறோம். இதெல்லாம் நம்ம இதுல இருந்து கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம குறிப்பெடுத்து வச்சுக்கிறோம். இல்ல சார் நோட்டு பேனை தான் வச்சிருக்கேன் அப்படின்னா பன்னாட்டு எண்முறை இனம் அப்படிங்கிறத எழுதிக்கிறோம். எழுதும் பொழுது 1 10 100 1000 10,000 100,000. சேகர் சார், இந்த வகுப்பு முடிஞ்சோன்னா நம்ம இந்த பிடிஎஃப் குரூப்ல போட்டுருவோம். ஓகே ரைட். அப்ப அது நீங்க கவலை இல்லை. அப்ப இதை பிடிஎஃப் இந்த பக்கத்தை நீங்க பன்னாட்டு எண்முறைங்கிற குறிப்பு மட்டும் எழுதிட்டாலே போதும். பிறகு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த பிடிஎஃப் எடுத்து ஒரு தடவை புத்தகம் இல்லைன்னா கூட இதை நம்ம பிறகு பார்த்துக்கிறோம். அடுத்து எடுத்துக்காட்டு கணக்குகள் கொடுத்துருக்காங்க. எண்களை ஒப்பிடுதல். 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி 10 கோடி. இதுக்கு இன்னும் இந்திய எண்முறையும் பன்னாட்டு எண்முறையும் எப்படி ஒப்பிடுறது, இதுல இருந்து நம்ம கேள்வி வைப்பாங்க. எப்படி கேள்வி வைப்பாங்க கேட்கலாம். 10 மில்லியன் என்பது இந்திய எண்ணுக்கு எதுக்கு சமமானதுன்னு கேட்கலாம். 10 மில்லியன்கிறது 1 கோடி, 1 பில்லியன்கிறது 100 கோடி, 10 பில்லியன்கிறது 1000 கோடி. இந்த எண்களை ஒப்பிடுதல் அந்த தலைப்பை நம்ம எழுதி எண்களை ஒப்பிடுதல். அதற்கு பெரிய எண்களின் இடமதிப்பு கேட்பாங்க. இடமதிப்பு சின்ன வகுப்புல இருந்து நம்மளை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்ப கண்டிப்பா இந்திய எண்முறையில அவர் இடமதிப்பு கேட்க மாட்டாங்க, பன்னாட்டு முறையில கேட்பாரு. ஒரு இலக்கத்தை கொடுத்து இதனுடைய இடமதிப்பு என்ன, மில்லியனா 10 மில்லியனா பில்லியனா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா 1 10 100 சொல்லி கண்டுபிடிச்சு போறோம். அது எடுத்துக்காட்டு கணக்கு கொடுத்துருக்கோம். கொஞ்சம் ஸ்லோவா கொஞ்சம் ஜூம் பண்ணி போங்க. ஒரு வாட்டி அந்த விளக்கத்தை கொடுத்துருங்க. ஓகே ஓகே ஓகே. அங்க இவற்றை முயல்க அப்படிங்கிற ஒரு நம்ம கணக்கு கொடுத்துருக்காங்க. கீழ்காணும் எண்ணூர்களை விரிவாக்கம் செய்க. அடிக்கோட்டு இலக்கத்தின் இடமதிப்பு காண்க. அப்ப எண்ணூர்களை விரிவாக்கம்னு சொன்னா 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம். இது தொடர்பான நமக்கு விரிவாக்கம் செய்து 2 × 10 லட்சம், 3 × லட்சம், 4 × 1000, 5 × 100, 6 × 10, 7 × 1. அப்ப அதனுடைய இடமதிப்பை வச்சு நம்ம விரிவாக்கம் செஞ்சு எழுதுறது. அடுத்து எடுத்துக்காட்டு 1.3 ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. 1 லட்சத்தில் எத்தனை ஆயிரங்கள் உள்ளன. இது போன்ற கேள்விகள் நம்ம கேட்கலாம். சுலபமான கேள்விதான். அவசரத்துல நம்ம மனசாலேயே தவறா விட எழுதிட்டு வந்துருவோம். 1 லட்சத்துக்கு எத்தனை ஆயிரம் நமக்கு தெரியும். 1 லட்சம் என்பது எத்தனை ஆயிரம், 100 ஆயிரங்கள். நம்ம ஏற்கனவே பணத்தை பயன்படுத்திட்டு இருக்கோம், அதனால நமக்கு தெரியும். 1 கோடி என்பது எத்தனை 10,000ங்கள் அப்படின்னு நம்மளை கேட்கலாம். இப்போ 1 கோடி அப்படின்னா அதுக்கு எத்தனை பூஜ்ஜியங்கள் வரும், 10,000னா எத்தனை பூஜ்ஜியங்கள் வரும், அதை 1 போட்டு வகுத்தோம்னா நமக்கு விடை சுலபமா வந்துருங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணி காட்டியிருக்காங்க. அதுக்கு தொடர்பான கீழே ஒரு 3 கணக்குகள் கொடுத்துருக்காங்க. 10 லட்சத்தில் எத்தனை நூறுகள் உள்ளன.
10 லட்சம் அப்படின்னா 1 போட்டு 6 சைபர் போடணும். 100 அப்படின்னா 2 சைபர் போடணும். அப்ப மிச்சம் எத்தனை சைபர் மீதம் இருக்கும்? 4 சைபர் இருக்கும். அப்ப 10,000 நூறுகள் உள்ளன அப்படிங்கிறது நமக்கு விடை எழுதுறதுக்கு சுலபமா இருக்கும். அப்ப ஒவ்வொரு நம்பரையும் அதனுடைய 800 எழுதுவதற்கு நம்ம பழகிக்கணும். 1 மில்லியன் அப்படின்னா அதனுடைய 800 இப்ப எத்தனை சைபர் வரும்? 1 பில்லியன் அப்படின்னா எத்தனை சைபர் வரும்? 1க்கு பிறகு எத்தனை சைபர் வரும்? அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா நம்ம எழுதி பழகிக்கணும். அப்ப இதுல இருந்து மதிப்பெண் கேட்பதற்கு வாய்ப்புகள் குறைவு. அதனால எதையுமே நம்ம விட்டுட்டு செல்வதற்கான முடியாது. ஏன்னா இதையோட பார்க்காம போயிட்டோமே, அங்க போய் நம்ம வருத்தப்பட வேண்டும் தோணும். இங்க பயிற்சி கணக்குகள் கொடுத்துருக்காங்க. மிகச்சிறிய 7 இலக்க எண். மிகச்சிறிய 7 இலக்க எண்ணுன்னு சொன்னா கண்டிப்பா விடையில 9 வராது. ஒரு 1, இதெல்லாம் 0 போட்டிருப்பேன். 1 போட்டு 6 சைபர் போட்டிருப்பேன். மிகப்பெரிய 8 இலக்க எண். 8 இலக்க எண் மிகப்பெரியதுன்னு கேட்டா, மிகப்பெரியதுனாலே விடை முழுவதும் 9 வரும். 8 9களை போட போறேன். இதுல 5 இடமதிப்பு கேட்டிருக்கு. 1 10 100 சொல்லி பார்க்க போறேன். 1 10 100 1000. 5 இடமதிப்பு 5000. 5 ஆயிரங்கள். 5000 எழுதிடுறேன். அடுத்து விரிவாக்கம் கேட்டிருக்காங்க. 1 10 100 அவங்களே கால்புள்ளி கொடுத்துட்டாங்க. இந்திய முறையில கொடுத்துருக்காங்க. 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம். அப்ப அதனோட விரிவாக்கம் 7 × 10 லட்சம், 6 × 1 லட்சம், 7 × 10,000, 9 × 100, 5 பெருக்கல் 1 இப்படி இருக்கும். அதன் பிறகு கீழே கணக்குகள் கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே மேலோட்டமா ஒரு தடவை பார்த்துக்கிறேன். இந்திய முறையில் என் பெயர் எழுத சொல்லியிருக்காங்க. பன்னாட்டு முறையில் என் பெயர் எழுத சொல்லியிருக்காங்க. என் பெயர் கொடுத்துட்டு 800 எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்து என் பெயர் கொடுத்துட்டு இந்திய முறையிலையும் பன்னாட்டு முறையிலையும் அதனுடைய எண் உருவ எழுத சொல்லியிருக்காங்க. அப்ப என் பெயர் அதனுடைய தொடர்புடைய 800. இதுதான் முதல் பயிற்சி. அடுத்தது எண்களை ஒப்பிடுதல். இங்க கேட்டிருக்க பாருங்க. 10 மில்லியனின் தொடரி. தொடரின்னா 1 கூட்டணும்னு தெரியுது. அப்ப 3 இடத்துல 1 கூட்டியிருக்காரு. கண்டிப்பா ஈ விட இல்லை. அப்ப ஆ விடையா ஆ ஈ அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு அப்ப 10 மில்லியன் 10 மில்லியன் சொன்னா எத்தனை சைபர் வரும்? 6. அப்ப அதனுடைய ஒரு 1 கூட்டிக்க போறோம். அப்ப எது விடையா இருக்க வாய்ப்பு இருக்கு நமக்கு? ஆவா ஆவா. அதுதான் நம்ம நம்ம விட நம்ம சொல்ல வேண்டாம். நம்ம இது மாதிரி இப்ப ரெண்டுமே விடை போல தோணுது. ஆவாவும் இருக்கலாம் ஆவணாவும் இருக்கலாம். அப்ப முதல்ல நம்ம என்ன எழுதணும்? 10 மில்லியனுக்கான 800 ரூபாய் சரியா எழுதுறேன். சரியா எழுதிட்டு ஒரு தடவை கார்புள்ளி போட்டு பாத்துக்கிறேன். அதன் பிறகு அதோட 1 கூட்டி போடுவேன். அவ்வளவுதான். ஏன்னா நமக்கு விடைகள் முழுவதுமே 4 விடைகளுமே ஏதாச்சும் ஒரு தொடர்புற மாதிரி தான் கொடுப்பாங்க. நம்ம அவசரத்தில் என்ன பண்ணுவோம்? ஒரு தடவை OMR ஷீட்ல ஷேர் பண்ணிட்டா அந்த மதிப்பெண் அவ்வளவுதான். சரியா இருந்தா ஒரு மதிப்பெண், தவறா இருந்தா அது போயிடுச்சு, அவ்வளவுதான். அப்ப நம்ம எப்பயுமே OMR எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு பார்த்துட்டு விட எழுதலாம். அதனால இந்த மாதிரி கணக்குகள் நமக்கு உடனே பார்த்தோன்னு விட சொல்லிவிடுவோம். ஆனா அவசரப்பட வேண்டியது. அது போல 13வது கணக்கு கேட்டிருக்காங்க. ஒரு நம்பரை கொடுத்துட்டு தொடரி மற்றும் முன்னியின் வேறுபாடு. இப்ப எந்த நம்பர் கொடுத்தாலும் தொடரி மற்றும் முன்னியோட வேறுபாடு அது 2ஆகத்தான் இருக்கும். அதனால அது எந்த ஒரு குழப்பமும் இல்லை. அது போல ஒரு பில்லியனுக்கு சமமானது கேட்டிருக்காங்க. விரிவாக்க வடிவம் கொடுத்துட்டு இது எது சரியான விடைன்னு நம்மளை கேட்டிருக்காங்க. இது நமக்கு சுலபமான கணக்குகள் தான். இந்த மாதிரி கணக்குகள் எப்ப நம்ம கண்ணை தட்டிட்டு மார்க் நம்மளை காலி பண்ணிடும். அது போல சற்று நிதானமா ஒவ்வொரு கணக்கையும் நம்ம என்ன பண்றோம்? படிச்சு பார்த்து விட்டு. இது முதல் தலைப்பு. அடுத்த தலைப்பு எண்களை ஒப்பிடுதல். ஒப்பிடுதல் நம்ம தெரியுது. பெரிய சிறியது போட போறோம். பெரிய சிறியது குறி போட போறோம். அதுல ஏறுவரிசை இறங்குவரிசை கேட்டிருக்காங்க. நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது எண்களை ஒப்பிடுறதுக்கு முதல்ல என்ன பண்ணுவோம்? இலக்கங்களை பார்ப்போம். இலக்கம் இருக்கு. அடுத்த நம்பர்ல 6 இலக்கம் இருக்கு அப்படின்னா 6 இலக்கம் நம்பர் தான் பெரியது நமக்கு தெரியும். சம இலக்கங்கள் இருக்கும் பார்த்தீங்கன்னா 100 இலக்கமா நம்ம ஒப்பிட்டு பார்த்து விட எழுதுவோம். அது நமக்கு சின்ன கிளாஸ்ல இருந்தே நமக்கு தெரியும். அடுத்து ஏறு வரிசை இறங்கு வரிசை ஏதுவது சம்பந்தமான கணக்கு கொடுத்துருக்காங்க.
இங்க ஒரு அறிவியல் அறிஞரோட பேர் கொடுத்திருக்காங்க. இவருடைய பேரை நம்ம கண்டிப்பா குறிப்பெடுத்துக்கிறோம். தாமஸ் ஹாரியாட். தாமஸ் ஹாரியாட் இவர் தான் கணிதத்துல பெரியது சிறியது குறியீடுகளை முதலில் பயன்படுத்தியது இவர் தான். இந்த ஏறுவரிசை இயங்குவரிசை எழுதும்போது கிரேட்டர் தன் லெஸ் தன் குறிய பயன்படுத்தி எழுதுறதுக்கு இந்த குறியீட்டை பயன்படுத்தினது இவர் தான். நம்ம இப்ப எல்லாத்துக்கும் குறியீடு பயன்படுத்துறோம். கிரேட்டர் தன் லெஸ் தன் ஒப்பிடனாலே கிரேட்டர் தன் லெஸ் தன் போடுவோம், ஈக்குவல் டு போடுவோம். அதுல கிரேட்டர் தன் லெஸ் அப்படிங்கிற அந்த குறியை பயன்படுத்தின முதலில் பயன்படுத்தின கணித அறிஞர் பேரை நாம வச்சுக்கிறேன், தாமஸ் ஹாரியாட். இதை நம்ம குறிப்பு எடுத்துக்கிறோம். ஏன்னா ஓரமா ஒரு பக்கத்துல ஓரமா இருக்கு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம மேலோட்டமா பார்க்கும்போது இந்த பக்கத்தை நம்ம பார்க்காம போயிடும். கடைசி கீழே இருக்காரு, சின்ன கட்டத்துக்குள்ள போட்டு காட்டியிருக்காங்க. அவர் பேரை நாம வச்சுக்கிறேன், குறிப்பெடுத்துக்கிறேன். தாமஸ் ஹாரியாட் கிரேட்டர் தன் லெஸ் தன் குறிய சைடில் போட்டு பார்த்துக்கிறேன். அந்த குறியை பார்த்த உடனே இவர் பேர் நாம வந்தோம். இதுல இந்த பாடத்துல முக்கியமான இந்த குறிப்பு இதுதான். அடுத்து புதிய எண்களை உருவாக்குதல். நமக்கு ஒரு 5 இலக்கங்களோ 4 இலக்கங்களையோ கொடுத்துட்டு அதுல இருந்து 5 இலக்க எண்களை உருவாக்குங்க, 4 இலக்க எண்களை உருவாக்குங்க அப்படிங்கிறத நம்ம சின்ன கிளாஸ்லயே 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்புல மாணவர்களுக்கு நடத்தியிருக்கோம். அப்ப 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு மாணவர்கள் சொல்லிக் கொடுக்கும்போது நமக்கு தெரியும் இலக்கங்களை எப்படி நம்ம எழுதுறது, மிகப்பெரிய எண் எப்படி உருவாக்குறது, மிகச்சிறிய எண் எப்படி உருவாக்குறது, ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிற மாதிரியோட நம்மள கேள்விகள் கேட்கலாம். அது நமக்கு தெரியும் தான், சுலபமானதான். ஏன்னா நமக்கு 8-1 எழுதக்கூடியவங்களுக்கு 6 முதல் 8 வகுப்புகளுக்குள்ள ஒரு 30 வினாக்கள் கேட்க போறாங்க. அது 5ஆம் வகுப்போட இருக்கலாம். 8 6 முதல் 10 வரை, அதுலயும் 30 கேள்வி தான் கேட்க போறாங்க. அது 6ஆம் வகுப்புல எத்தனை கேள்வி கேட்க போறாங்க, 7ஆம் வகுப்புல எத்தனை கேள்வி, 8ஆம் வகுப்புல எத்தனை கேள்விங்கிறது குழு பண்ணி சொல்லல. பாட கருத்து எண்ணியல் தொடர்பான வினாக்கள் இருக்கும், அளவிகள் தொடர்பான வினாக்கள் இருக்கும், இயற்கணித தொடர்பான வினாக்கள் இருக்கும். அது எத்தனை வினாக்கள் இருக்கும், கொஸ்டின் மாறிவிடும். அப்ப அது 6ஆவதுல கூட கேட்கலாம். அப்ப இதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறோம். அது தொடர்பான பயிற்சி கணக்குகள் கொடுத்துருக்காங்க. ஏர்வரிசை, இறங்கு வரிசை, எண்களை ஒப்பிடுறது, எண்கள் உருவாக்குறது, அது தொடர்பான கணக்குகள் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஏர்வரிசை இறங்கு வரிசை எழுதுறது நமக்கு எந்த ஒரு குழப்பமும் இல்லை, அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால இதில் நம்ம நேரத்தை வளர்த்த வேண்டாம். அடுத்து வழிகணக்குகள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அதுக்கான வழிகணக்கோட எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது செயலியின் வரிசை. முக்கியமான முதல் பருவத்துல நமக்கு மதிப்பெண் அவர் பறிக்கணும்னு நினைச்சா இதுல இருந்து தான் நம்ம என்ன பண்ணுவாரு, வச்சுக்குவாரு. செயலியின் வரிசை எதை நம்ம முன்னாடி செய்யணும். இங்க கீழே ஒரு கணக்கு 2 போட்டு காட்டியிருக்காங்க. 5 வாய்ஸ் கொஞ்சம் குறைவா இருக்கு. 5 பக்கத்துல வச்சுக்கிட்டு சரியா இருக்கா? 5 பெருக்கல் 6 கூட்டல் 2. 5 பெருக்கல் 6 கூட்டல் 2. இங்க அடைப்பை மட்டும் இடத்த மாத்தி போட்டிருக்காங்க. சார் வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு சார். இல்ல, நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ யாரும் எந்த மெசேஜும் போட வேண்டாம். இளமதி அக்கா எந்த மெசேஜும் போட வேண்டாம். நம்ம முடிஞ்சோன்னா நம்ம எல்லா சந்தேகங்களுக்கும் விடைகள் கிடைக்கும். வாய்ஸ் லோவா இருந்ததுன்னா உங்களுடைய நெட்வொர்க் பிரச்சனையா இருக்கலாம். ஒருவேளை அவருடைய வாய்ஸ் லோவா இருக்குன்னா நான் இங்க இருந்து குறிப்பு கொடுத்துருவேன். நான் வைஃபைல தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு கிளியரா இருக்கும். நீங்க டேட்டா ஃபுல்லா இருக்கான்னு பாத்துக்கங்க. இல்லைன்னா ஒரு டேட்டா டாப் அப் பண்ணிக்கங்க. எப்பயுமே கிளாஸ்க்கு வரதுக்கு முன்னாடி ஒரு டேட்டா டாப் அப் பண்ணிட்டு வந்துருங்க. ஏன்னா பகல்ல நீங்க நிறைய யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா. மற்றபடி வாய்ஸ் லோவா இருந்தா நான் சொல்லிடுவேன் சார், நீங்க பாத்துங்க சார், பண்ணி பண்ணுங்க. ஓகே. அப்ப அங்க அந்த கணக்குக்கு 2 விதமான விடைகள் போட்டிருக்காங்க. 32, இன்னொன்னு 40. இப்ப இந்த மாதிரி கணக்குகள் தான் நமக்கு விடை எழுதுற கணக்கு கேட்பாங்க. இப்ப எடுத்துக்காட்டு 1, அதுல 10வது கணக்கு 24 கூட்டல் 2 பெருக்கல் 8 வகுத்தல் 2 கழித்தல் 1. இதை நம்ம செயலிகள் வரிசையா போட்டோம்னா 24 2 கூட்டுவோம், 26 8ஆல பெருக்குவோம், அதை 2ஆல வகுத்து 1 கழிச்சு போட்டுருவோம். அந்த விதிகளை தான் பயன்படுத்தக்கூடாது. அதுக்கான விதிதான் மேல இந்த அட்டவணையில கொடுத்துருக்கு. அந்த விதி பிட்மஸ்.
BIDMAS. முன்னாடி BO போட்டிருந்தாங்க, ஓவை எடுத்துட்டு ஐ சேர்த்துட்டாங்க. சென்ற புத்தகத்துல BODMAS அப்படின்னு வச்சிருந்தாரு. இப்ப BIDMAS, பிட்மஸ். அப்ப B ஃபார் பிராக்கெட். அப்ப முதல்ல ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா முதல்ல செய்ய வேண்டிய வேலை பிராக்கெட் எங்க இருக்கோ அந்த இடத்துல உள்ள செயலியை செஞ்சு முடிக்கணும். அதுக்கு அடுத்தது I ஃபார் இண்டிசஸ், அடுக்கு 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் இருந்தா ரெண்டாவதா செய்ய வேண்டிய வேலை அடுக்குகளை 2 ஸ்கொயர்னு கொடுத்தா 4ன்னு மாத்திக்கணும், 3 ஸ்கொயர்னு கொடுத்திருந்தா 9ன்னு மாத்திக்கணும். ரெண்டாவது வேலை அது செஞ்சுக்கணும். அடுத்தது 4 அடிப்படை செயல்கள்ல முதல்ல செய்ய வேண்டிய வேலை வகுத்தல், அடுத்தது பெருக்கல், கூட்டல், கடைசியாக செய்ய வேண்டிய வேலை கழித்தல். இதை நம்ம கண்டிப்பா நாம வச்சுக்கணும். பிட்மஸ், BIDMAS, அதை நாம வச்சுக்கிறேன். B ஃபார் பிராக்கெட், I ஃபார் இண்டிசஸ், T ஃபார் டிவிஷன், M ஃபார் மல்டிப்ளிகேஷன், A ஃபார் அடிஷன், S ஃபார் சப்ட்ராக்ஷன். இதை கண்டிப்பா அவர் பிராக்கெட் கொடுத்தாலும் கொடுக்காட்டினாலும் பிராக்கெட் கொடுத்திருந்தா பிராக்கெட்டை முடிச்சிருங்க. பிராக்கெட் இல்லாம இந்த எடுத்துக்காட்டு 1ல 10ல மாதிரி ஒரு பிராக்கெட்டே இல்லாம கணக்கு கொடுத்திருந்தா முதல்ல நம்ம செய்ய வேண்டிய வேலை 8ஐயும் 2ஐயும் வகுக்கணும். அதன் பிறகு வந்த விடைய 2ஆல பெருக்கணும். அப்பட 24ஓட கூட்டணும். கடைசியா தான் 1 கழிக்கணும். இதுதான் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான வேலை. மேல அந்த 9 கூட்டல் 5 பெருக்கல் 2 அப்படின்னோட பிராக்கெட்டே இது இப்படி வருது, அது வர மாட்டேங்குது. அதுக்குள்ள ஃபோன் பண்ணுச்சு இப்படி ஆயிடுச்சு. அப்ப இந்த மாதிரி கணக்குகளை தான் நம்ம கண்டிப்பா நம்ம பார்த்துக்கணும். இப்ப அது சம்பந்தமான கணக்கு கொடுத்துருக்காங்க. 2வது கணக்கு பாருங்க. சரியா தவறா? 3 கூட்டல் 9 பெருக்கல் 8 ஈக்குவல் டு 96. இப்போ 3ஐயும் 9ஐயும் கூட்டினா 12, 12ஐயும் 8ஐயும் கூட்டினா பெருக்குனா 96. சரிதானே அப்படின்னு எழுதி போடுவோம் அவசரத்துல. ஆனா என்ன பண்ணணும்? பிட்மஸ் விதிப்படி பெருக்கிட்டு தான் கூட்டணும். நம்ம கண்ணால பார்த்தா இது சரி அப்படி நேரடியா. நான் விதியே பயன்படுத்தலை. 3ஐயும் 9ஐயும் கூட்டினா 12, 12ஐயும் 8ஐயும் பெருக்குனா 96, 96 தான் கொடுத்துருக்கு, சரின்னு எழுதிட்டு வந்துடும். ஆனா விதிப்படி பார்த்தா முதல்ல என்ன பண்ணிருக்கணும்? B பிராக்கெட் இல்ல, I இல்ல, D இல்ல, அடுத்தால யாரு? M. பெருக்கிட்டு தான் கூட்டணும். அப்போ 9ஐயும் 8ஐயும் பெருக்கணும் 72, அதுக்கு பிறகு 3ஓட கூட்டின 75 ஈக்குவல் டு 96 வந்திருக்கு. அதனால இந்த விட தவறு. அப்ப நம்ம விடை எழுதுறதுக்கு முன்னாடி இது மாதிரி 2 செயலிகளோ 3 செயலிகளோ ஒரு வரிசையா கொடுத்திருந்தா விதியை பயன்படுத்தணும். அந்த விதி பிட்மஸ் விதி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறேன். அப்ப இந்த கணக்குல 8ல மட்டும் இல்ல அனைத்து போட்டித் தேர்வுகளையும் இந்த பிட்மஸ் விதியை பயன்படுத்தி போடுற மாதிரி ஒரு கணக்குகள் நம்மளை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அதுல அதோட முக்கியத்துவம் அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த இதுல இருந்து ஒரு கேள்வி நம்மள கேட்கலாம். பிட்மஸ் விதியை பயன்படுத்தி. அடுத்தது எண்களின் மதிப்பீடு. உத்தேச மதிப்பு, தோராய மதிப்புன்னு சொல்லக்கூடிய உத்தேச மதிப்பு எழுத போறேன். அது எழுதுறதுக்கு என்ன செய்யணும்? 8436ஐ 100களுக்கு முழுமைப்படுத்து. 100களுக்கு முழுமைப்படுத்துன்னு சொன்னா 100 அப்படிங்கிறது எத்தனை இடத்துல இருக்கு? 3வது இடத்துல. 4 6 இருக்கு, 3 இருக்கு, 8436. இப்ப அந்த 4 அதுதான் பண்ணும் 400ன்னு எழுதணும், இல்லைன்னா 500ன்னு எழுதணும். அப்ப 100ஆம் இடத்துல உள்ள 4, அதுக்கு அடுத்த இலக்கம் 10ஆம் இலக்கத்துல உள்ள முதல் நம்பரை பார்க்குற 3 இருக்கு. அப்ப 3 அப்படின்னு இருந்தா அந்த இலக்கத்தை நம்ம 400ன்னே எழுதிடுவோம். எப்ப நம்ம அதுக்கு அடுத்த நம்பர் எழுத போறோம்? 4ன் வலது பக்கம் உள்ள அடுத்த இலக்கம் 5, 6, 7, 8, 9ன்னு இருந்தா 8400ன்னு எழுத மாட்டேன், 8500ன்னு எழுதும். இப்போ இந்த 8400 இது கணக்குக்கான முழுமையான விளக்கம் என்ன? 8436 8000க்கும் 9000க்கும் நடுவில் இருக்கு. எதுக்கு மிக அருகில் இருக்கு?
8400க்கு மிக அதிகம் இருக்கு. இதான் விளக்கம். நம்ம ஒவ்வொரு விளக்கத்தையும் மாணவருக்கு சொல்ல வேண்டும். இப்ப எந்த இலக்கத்தை மாத்தணுமோ அதுகிட்ட மட்டும் தான் போய் பார்க்குறேன். 4ன்னு இருக்கு, 400, 8436. அப்ப 400 4க்கு பக்கத்துல 3 இருக்கறதுனால அதை விட்டுட்டு 400ன்னு எழுதுவேன். அதே கணக்கு 8463ன்னு இருந்திருந்தா அது 8500 விடையுது. 4க்கு பக்கத்தில் உள்ள நம்பர் 5, 6, 7, 8, 9ன்னு 6ன்னு இருந்தா 400ன்னு எழுத மாட்டேன், விடைனா 500ன்னு எழுதுவேன். என கணக்கு கேட்டது 100களுக்கு முழுமை. கீழே உள்ள 13வது கணக்கு போய் பாருங்க. 78,794 1000களுக்கு முழுமைன்னு கேட்டிருக்காங்க. 1000வது இடம் எது? 8 தான் 1000வது இடம். அதுக்கு வலது கை பக்கம் உள்ள இலக்கம் என்ன? 7. 7ன்னு சொன்னா 8ஓட 1 சேர்த்துக்கிறேன். 78,000ல விட 79,000ன்னு எழுதுவேன். அப்ப முழுமைப்படுத்துக எந்த இலக்கத்தை முழுமைப்படுத்துறோமோ அதுக்கு அடுத்த இலக்கம், விடக்கூடிய இலக்கம் 5, 6, 7, 8, 9ன்னு இருந்தா நம்ம மாற்றக்கூடிய இலக்கம் ஒன்று சேர்ந்து மாறிக்கும். 78,000ன்னு எழுதலாமா? ரெண்டே ஆப்ஷன் தான். 1000களுக்கு முழுமைன்னா இந்த 794 விடையில் எழுதக்கூடாது. 78,000 எழுதுறதா 79,000 எழுதுறது. அப்ப 794ன்னு இருக்கு. அப்ப 78,000 பக்கத்துல 7 இருக்கு. அதனால நான் விடை எழுதும் போது 79,000 எழுதணும் அப்படிங்கிறத நாம வச்சு. மேம் யாரோ வீடியோ ஆன் பண்ணிருக்கீங்க, தயவுசெய்து ஆஃப் பண்ணுங்க. அடுத்து அமுதா உத்தேச என்ஜிடிங்கிறவங்க வீடியோ ஆன் பண்ணிருக்கீங்க, கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. அதுதான் ஸ்கிரீனிங் ஆகுது. இங்க உங்களுக்கு தெரியுமான்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. 10^100 சார் இன்னும் ஸ்கிரீன் விசிபிள் ஆகல சார், ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் வாய்ஸ் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க சார். எல்லாருடைய வாய்ஸ் கொஞ்சம் மியூட் பண்ணுங்க சார். சார் குறிப்புகளை கொஞ்சம் கவனிங்க. எல்லாரும் வீடியோ கேமரா ஆஃப் பண்ணுங்க, மைக் ஆஃப் பண்ணுங்க. மைக் நீங்களே ஆஃப் பண்ணோம்னா நீங்க ஆஃப் பண்ணுங்க சார் மைக்கை. நான் ஆஃப் பண்ணிடலாம் சார். அது ரொம்ப கடைசியில உள்ளவங்களுக்கு நான் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்ட வேண்டியிருக்கு. வீடியோ கேமரா எல்லாரும் உங்களுடைய கீழ்ப்பக்கம், மொபைல்ல கீழ்ப்பக்கம் மியூட்னு இருக்கும். அந்த மியூட்டுக்கு மேல சிகப்பு கோடு இருக்கணும். ஒரு வாட்டி பிரஸ் பண்ணிக்கிங்க. ஸ்டார்ட் வீடியோன்னு வீடியோ கேமரா சிம்பிள் இருக்கும். அதுக்கு மேல ஒரு சிகப்பு கிராஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா அதை டச் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கோடு விழுந்துரும். சேகர் சார் கன்டினியூ பண்ணுங்க. அங்க உங்களுக்கு தெரியுமான்னு ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. 10^100 கூகோல்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அதே மாதிரி கீழே இங்கு 10 100 முறை பெருக்கப்படுகிறது. அடுத்தது 10 கூகோல் போட்டு 10 கூகோல் பிளஸ். இது ரெண்டு நம்மளை கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு. கூகுள்னா எத்தனை? 10^100. கூகுள் பிளஸ்ன்னு சொன்னா 10^100. இப்ப மிகப்பெரியது. அப்ப இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கிறோம். இந்த குறிப்பை நம்ம கண்டிப்பா எழுதிக்கிறோம். அப்படி இல்லாட்டியும் கூகுள் அப்படின்னு போட்டு எழுதிக்கிறோம். அந்த குறிப்பை நம்ம பிறகு நமக்கு பிடிஎஃபா புத்தகம் வரும்பொழுது அந்த நம்பரை எடுத்து எழுதிக்கிறோம். ஒன்று 10^100, இன்னொன்று 10^100. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். 10 கூகுள், அதுக்கு என்ன கூகுள் பிளஸ்ன்னு பேர். இந்த குறிப்பை கண்டிப்பா நம்ம எழுதிக்கிறோம். ஏன்னா எதுலேருந்து கேள்வி கேட்கணும், இதை அப்படியே கணக்கை எழுதி பார்த்துக்கிட்டே வர்றாங்க எடுப்பதற்கு. சரி இதை எடுத்து வைப்போமே அப்படின்னு எழுதிக்கலாம். இதை போய் பார்க்காம போயிட்டோமே, இது புத்தகத்திலே இல்லை அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? இதெல்லாம் எங்கேருந்து கேட்டாங்க தெரியலையேன்னு தேடுவோம். புத்தகத்துள்ளே தான் இருக்கு. அப்ப ஒவ்வொரு பக்கத்திலும் உள்ள அனைத்து செய்திகளையும் நம்ம கண்டிப்பா என்ன பண்ணணும்? குறிப்பெடுத்து வச்சுக்கணும். அப்பதான் நம்ம முழுமையான மதிப்பு 30 வாங்குவதற்கான முயற்சி எடுக்கிறோம். அதுக்கு தொடர்பான பயிற்சிகளை கொடுத்துருக்காங்க. அருகில் உள்ள 100 இடமதிப்பு, 1000 இடமதிப்பு, 10,000 இடமதிப்பு. இப்ப இடமதிப்பு வேணும் அப்படின்னா எந்த இலக்கத்துக்கு பக்கத்தில் உள்ள இடமதிப்பு கேட்டிருக்காங்களோ அந்த இலக்கத்தை போடிட்டு இருக்கிறேன். அதுக்கு அடுத்த இலக்கத்தை நம்ம பார்த்து 5, 6, 7, 8, 9 இருந்தா மாற்ற வேண்டிய இலக்கம் ஒன்று சேர்ந்து மாறும். அப்படி இல்லாட்டி மாறாம மிச்ச இலக்கங்களை பூஜ்ஜியங்கள் இடணும். இதான் குறிப்பு. நம்ம சின்ன கிளாஸுக்கு நடத்திருக்கோம். அதனால இதுக்கான விளக்கங்கள் ரொம்ப தேவையில்லை. அடுத்து முழு எண்கள்.
ரைட். நம்ம 1 2 3 அப்படிங்கிறது இயல் எண்கள் நம்ம படிச்சிருக்கோம். அடுத்தது முழு எண்கள், அதோட ஒரு பூஜ்ஜியத்தை சேர்க்கிறேன். 1 2 3 இயல் எண்கள், அதோட 0 சேர்ந்தா முழு எண்கள். அதை நம்ம சுருக்கமா டபிள்யூன்னு குறிக்கிறோம். இயல் எண்களை கேபிட்டல் எண்ணுங்கிற இடத்தாலையும் முழு எண்களை டபிள்யூ அப்படிங்கிற இடத்தாலையும் குறிக்கிறாங்க. அதை அவர் எழுதி காட்டியிருக்காரு. இயல் எண்கள்னா 1 2 3, அதுக்கு என்னன்னு பேரு, அதோட 0 சேர்ந்தா என்ன கிடைக்கும், 0 1 2 3, இதுக்கு முழு எண்கள்னு பேரு, இது டபிள்யூ ஹோல் நம்பர்ஸ், அதனால டபிள்யூங்கிற எழுத்தால குறிக்கிறாங்க. அதுக்கு படம் போட்டு காட்டுறேன். எண்ணை விட டபிள்யூ கொஞ்சம் பெரியது, அதோட ஒரு பூஜ்ஜியம் சேர்ந்துட்டு. இது தொடர்பான கருத்துக்கள் கொடுத்திருக்காங்க. சிறிய இயல் எண் 1, மிகச்சிறிய முழு எண் 0. இதுல இந்த நம்மளுக்கு எளிமையா கேட்கணும்னு சொன்னா இப்படி கட்டுவாரு. மிகச்சிறிய இயல் எண் எது? மிகச்சிறிய எண் நம்ம பூஜ்ஜியம்னு நினைச்சுப்போம். இயல் எண்ணுன்னு சொன்னா 1, முழு எண்ணுன்னு சொன்னா 0ங்கிறத நாம வச்சுக்கணும். நல்லா இயல் எண்ணு 1ல ஆரம்பிக்கும், முழு எண்ணு 0ல ஆரம்பிக்கும். இதுதான் நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது. ஒவ்வொரு எண்ணிற்கும் தொடரி உண்டு. கொடுக்கப்பட்ட எண்ணுக்கு அடுத்த எண் அதான் தொடரி. ஒவ்வொரு எண்ணுக்கும் முன்னி உண்டு. டபிள்யூயில் 1க்கு முன்னி 0 உண்டு. ஆனால் 1க்கு எண்ணில் முன்னி இல்லை. இப்படியே நம்மள கேள்வி கேட்பாரு. இயல் எண்களில் 1ன் முன்னி எது? இதான் கேள்வி. ஆப்ஷன் கொடுத்துப்பாரு. 0, 2, முன்னி இல்லை, 10, இப்படியான ஒரு ஆப்ஷன் கொடுத்துப்பாரு. நம்ம உடனே டக்குன்னு என்ன பண்ணுவோம், 1ன் முன்னி 0ன்னு எழுதணும். வார்த்தை என்ன கேள்வி விட்டுருக்கு? இயல் எண்களில் 1ன் முன்னி என்ன? 1க்கு முன்னாடி இல்லை, அப்ப முன்னி இல்லை என்பதுதான் சரி. நம்ம அவசரத்துல கேள்வியை படிச்சுட்டு விடைய தவறா எழுதிட்டு வந்துருவோம். அதனால ஒவ்வொரு கேள்வியையும் நிதானிச்சு படிக்கிறோம். அவர் ஏன் இவ்வளவு ஈஸியான கேள்வி நம்மளை கேட்டிருக்காரு, இப்ப அதுல என்ன நம்மள டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இயல் எண்ணுன்னு சொன்னா 1 தான் முதல் நம்பர், 0 கிடையாது. 0ங்கிற ஒரு நம்பர் இயல் எண்ணுல இல்லை, அதை நாம வச்சுக்கிறேன். இதை நம்ம குறிப்பிட கண்டிப்பா நாம வச்சுக்கணும். ரைட். அடுத்தது எண்களின் பண்புகள். முதல்ல கொடுத்துக்கிறது கூட்டல் மற்றும் பெருக்கலின் பரிமாற்று பண்பு. குறிப்பிடுத்துக்கிறேன், பரிமாற்று பண்பு. பரிமாற்று பண்புன்னு சொன்னா கூட்டல் மற்றும் பெருக்கல் சொல்லியிருக்காங்க. கூட்டலின் பரிமாற்றுன்னு சொன்னா ஏதாவது 2 எண்களை எடுத்து நான் கூட்டுற விடையும், அதே 2 எண்களை இடத்த மாத்தி கூட்டுற விடையும் சமமா வரணும். அப்படி வந்தா அது பரிமாற்று பண்பை பெற்றிருக்கிறது. ஏதாவது 2 நம்பர் எடுத்து நான் கூட்டுனா 4 3 கூட்டினா 7, பிறகு 3 4 கூட்டினாலும் விடை 7. கூட்டும் பொழுது விடை மாறாது, பெருக்கும் பொழுதும் விடை மாறாது. 3 4 பெருக்கினாலும் 12 தான், 4 3 பெருக்கினாலும் 12 தான். அப்ப கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கான பரிமாற்று பண்பு சரியா இருக்கும். ஆனா கழித்தலுக்கும் வகுத்தலுக்கும் சரியா வராது. ஏன் அப்படின்னா 4ல 3 கழிச்சா 1, 3ல 4 கழிக்க முடியாது. ரொம்ப கழிக்க முடியும் நம்மளால, -1ன்னு விட வந்துடும். விட வேற விட வரும். அதோட வகுத்தல் கணக்கும் அப்படித்தான். 4 2ஆல வகுக்கிறேன் 2, 2 4ஆல வகுத்துனா 1/2 வந்துடும், விட மாறிடும். அப்ப கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கு மட்டும்தான் பரிமாற்று பண்பு நிறைவு செய்யும். பரிமாற்று பண்புன்னு சொன்னா இடத்த மாத்தி எழுதியிருப்பார். கீழே அவர் கொடுத்துருக்காரு 43 கூட்டல் 57, 57 கூட்டல் 43, 12 பெருக்கல் 15, 15 பெருக்கல் 12. அதே போல 2 விளக்கங்கள் கொடுத்திருக்காங்க. அப்ப கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கு பரிமாற்று பண்பு நிறைவு செய்யும். பரிமாற்று பண்புங்கிற ஒரு வார்த்தையை நாம வச்சுக்கிறேன். பரிமாற்று பண்பு குறிப்பிடுத்துக்கிறேன். அவரே கொடுத்த ஆடியோ சுத்தமா கேட்கவே இல்லை. கழித்தல் மற்றும் வகுத்தலை பொறுத்து முழு எண்கள் பரிமாற்று பண்பை நிறைவு செய்யாது. மேம் ஆடியோ கரெக்டா தான் இருக்கு, உங்க நெட்வொர்க் செக் பண்ணுங்க. ஆடியோ கரெக்டா தான் இருக்கு, உங்க நெட்வொர்க் செக் பண்ணுங்க. கொஞ்சம் வெளியில வாங்க, நெட் உள்ள இடத்துக்கு வாங்க. நன்றி. கழித்தல் மற்றும் வகுத்தலை பொறுத்து முழு எண்களின் பரிமாற்று பண்பு நிறைவு செய்யாது. நமக்கு இதுல இருந்தே நம்மளுக்கு கேள்வி கேட்பாங்க. கீழ்கண்டவற்றில் எது பரிமாற்று பண்பை நிறைவு செய்யாது? குழுக்களின் கூட்டல், குழுக்களின் கழித்தல், முழுக்களின் பெருக்கல், மேற்கண்ட அனைத்தும். ஏதாவது ஒரு 4 ஆப்ஷனை கொடுத்துட்டு நமக்கு கேள்வி கேட்ப, எது நிறைவு செய்யாது? கழித்தலும்
வகுத்தலும். பரிமாற்று பண்பு நிறைவு செய்யாது. பண்புகள் அடுத்தது வேற வேற பண்புகள் சொல்ல போறோம். பரிமாற்று பண்புனா என்னங்கிறத நல்லா நினைவில் வச்சுக்கணும். பரிமாற்று, இடத்த மாத்து, அதை நாம வச்சுக்கலாம். ரெண்டே ரெண்டு எண்கள் கொடுத்துருப்பாங்க. ரெண்டு எண்களை கூட்ட சொன்னா அதே ரெண்டு மாத்தி கூட்டினாலும் விட மாறாது. பெருக்க சொன்னாலும் விட மாறாது. கழிக்க சொன்னா விட மாறும். இடத்த மாத்தி கழிச்சா விட மாறும். இடத்த மாத்தி வகுத்தா விட மாறும். அதனால கழித்தலும் வகுத்தலும் பரிமாற்று பண்பை நிறைவு செய்யாது. பரிமாற்று நாம வச்சுக்கணும். ஏன்னா அடுத்த பண்பு சொல்ல போறோம் சேர்ப்பு பண்பு. சேர்ப்பு பண்புனா 3 எண்கள் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பண்பு எப்படி இருக்கும்? கீழே நம்ம அதை ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க. இப்ப ரெண்டு பக்கத்தில் உள்ள பண்புக்கு நல்லா பாருங்க. 43 கூட்டல் 57 கூட்டல் 25 சமம் 43 கூட்டல் 57 கூட்டல் 25. எண்கள் இடமாறல, பிராக்கெட் இடமாறி இருக்கு, அடைப்பு இடமாறி இருக்கு. இடதுகை பக்கம் 43ஐயும் 57ஐயும் கூட்டிட்டு பிறகு 25 கூட்டணும். வலதுகை பக்கம் 57ஐயும் 25ஐயும் கூட்டிட்டு பிறகு 43 கூட்டணும். கண்டிப்பா ரெண்டு விடையும் சமமாதான் வரும். அதே போலதான் பெருக்கெடுக்கும். 15ஐயும் 7ஐயும் பெருக்கி விட்டு அந்த விடையோட 12 பெருக்கணும். வலதுகை பக்கம் 12ஐயும் 15ஐயும் பெருக்கிட்டு அதோட 7 பெருக்கணும். அப்ப இந்த ரெண்டு விடையும் சமமாத்தான் இருக்கும். அப்ப சேர்ப்பு பண்புன்னா யாரு? 3 நம்பர் கொடுத்துருப்பாங்க. எண்கள் வரிசை அப்படியே தான் இருக்கும். எது மாறி இருக்கும்? பிராக்கெட் மட்டும் இடம் மாறி இருக்கும். அப்ப பிராக்கெட் இடம் மாறி இருந்தா கூட்டலுக்கும் பெருக்கலுக்கும் விட சமமா வரும். எதுக்கு வராது? கழித்தலுக்கும் வகுத்தலுக்கும் வராது. அதான் கேள்வி எழுதியிருக்காரு. முழு எண்களில் கழித்தல் மற்றும் வகுத்தலானது சேர்ப்பு பண்பை நிறைவு செய்யாது. அப்ப சேர்ப்பு பண்புன்னா 3 நம்பர் கொடுத்துருப்பாங்க. இடதுகை பக்கமும் வலதுகை பக்கமும் பிராக்கெட்டை மாத்தி போட்டிருப்பாங்க. அப்படிங்கிறத நாம வச்சுக்கணும். பரிமாற்று பண்புன்னா இடமாத்தி போயிருக்கணும், இல்லை இடமாத்தி கூட்டணும். சேர்ப்பு பண்புன்னா நம்பர் வரிசையா தான் இருக்கும், பிராக்கெட் இடம் மாறி இருக்கும். இங்கேயும் கழித்தலும் வகுத்தலும் பண்பினை நிறைவு செய்யாது. பங்கீட்டு பண்புன்னு எழுதிருக்காங்க. கூட்டல் மற்றும் கழித்தல் மீதான பெருக்களின் பங்கீட்டு பண்பு. ரைட். 37 பெருக்கல் 10 கூட்டல் 2, 37 பெருக்கல் 100 கூட்டல் 37 பெருக்கல் 2. என்ன பங்கீடு பண்ணிருக்காங்க? பிராக்கெட்டை 37 பெருக்கல் 100 கூட்டல் 2. இந்த 37 போய் 100ஓட பெருக்கும், அதே 37 போய் 2ஓட பெருக்கும். அப்படியே பங்கீடு பண்ணிட்டாங்க. பெருக்கி முடிச்சுட்டாரு. கூட்டிட்டு பெருக்கல. கூட்டலின் மீதான பெருக்களின் பங்கீட்டு பண்பு. அப்ப 37 பெருக்கல் 100 அதுக்கு ஒரு பிராக்கெட், கூட்டல் 37 இன்ட்டு 2 அதுக்கு ஒரு பிராக்கெட். அதே கழித்தல் கணக்கும் அப்படிதான். 37 பெருக்கல் 100 கழித்தல் 37 பெருக்கல் 2. அப்ப இங்க பங்கீட்டு பண்பு எப்படி இருக்கு பாருங்க. இந்த பக்கம் 3 நம்பர் இருக்கு, ஈக்குவல் டு வலதுகை பக்கம் 4 நம்பர் ஆயிட்டு பங்கீடு பண்ணியாச்சு, பெருக்கியாச்சு, உள்ள வந்து பெருக்கியாச்சு. கூட்டல் கணக்குன்னா நடுவில் கூட்டல் குறி இருக்கு, கழித்தல் கணக்குன்னா நடுவில் கழித்தல் குறி இருக்கு. இது நமக்கு எப்படி தர கணக்கு கேட்பாங்க? ஒரு கீழே ஒரு கணக்கு கொடுத்துட்டு இதில் பயன்படுத்தப்பட்ட பண்பு எது அப்படின்னு கேட்பாரு. பரிமாற்று பண்பா, சேர்ப்பு பண்பா, கூட்டலின் மீதான பெருக்களின் பங்கீட்டு பண்பா, கழித்தலின் மீதான பெருக்களின் பங்கீட்டு பண்பான்னு கேட்பாங்க. இங்கேயும் நிறைவு செய்யாது இருக்காரு பாருங்க. பெருக்களின் மீதான பெருக்கல் கூட்டல் பங்கீட்டு பண்பை நிறைவு செய்யாது. அப்ப கீழே அதுக்கான கணக்கு கொடுத்துருக்காங்க. 10 கூட்டல் 10 பெருக்கல் 5, 10 கூட்டல் 10 பெருக்கல் 10 கூட்டல் 5 அது 300. இவ ரெண்டும் சரி வராதுன்னு எழுதிட்டார். வார்த்தை நாம வச்சுக்கிறேன். பெருக்களின் மீதான கூட்டல், மேல என்ன கொடுத்துருக்கு? கூட்டல் மீதான பெருக்கல். வார்த்தையை வச்சு கூட்டல் மீதான பெருக்களின் பங்கீட்டு பண்பு. கீழே என்ன கொடுத்துருக்காரு? பெருக்களின் மீதான கூட்டல் பங்கீட்டு பண்பு. அது நிறைவு செய்யாதுன்னு கொடுத்துருக்காரு. வார்த்தையை புரிஞ்சுக்கிறேன். அதுக்கு அடுத்தது கூட்டல் மற்றும் பெருக்கல் சமணி. இது நம்மளுக்கு ஒரு மார்க் எடுப்பதற்கான வாய்ப்பு. இது என்ன? இந்த கூட்டல் சமணி பெருக்கல் சமணிங்கிறது 10ஆவதையும் தாண்டி 12ஆவது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. பெருக்கல் சமணி, சமணி உறுப்பு, சமணி சமணி சமணின்னு சொல்லிட்டே இருப்பாரு.
அப்ப இந்த சமணி உறுப்புன்னா என்ன, கூட்டல் சமணினா என்ன, பெருக்கல் சமணினா என்ன, யார் அவங்க அப்படிங்கிறத கண்டிப்பா எழுதிக்கிறேன். அதுக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஓர் எண்ணுடன் பூஜ்ஜியத்தை கூட்டும் பொழுது நமக்கு அதே எண் கிடைக்கும். அதே போல எந்த ஒரு எண்ணையும் ஒன்னால பெருக்கும் போது அதே எண் கிடைக்கும். அதனால 0ங்கிறது கூட்டல் சமணி, 1ங்கிறது பெருக்கல் சமணி. இப்ப ஒரு எண்ணோட யாரை கூட்டினா அதே எண் கிடைக்கும், 0 கூட்டினா கிடைக்கும். ஒரு எண்ணோட யாரை பெருக்குனா அதே எண் கிடைக்கும், 1ஆல பெருக்கினா கிடைக்கும். அதனால கூட்டல் சமணி 0 எழுதிக்கிறேன். பெருக்கல் சமணி 1 குறிப்பிடுத்துறேன். கூட்டல் சமணி 0, பெருக்கல் சமணி 1. சுலபமா கேட்கணும்னா இப்படி ஒரு கேள்வி கேட்போம். கீழ்கண்டோட்டில் எது பெருக்கல் சமணி? 1, 10, 0, 4 எது வேணாலும் கேட்பாரு. அப்ப கூட்டல் சமணினா 0, பெருக்கல் சமணினா 1. இதை நாம வச்சுக்கணும். கீழே ஒரு குறிப்பிடுது, எந்த ஒரு எண்ணையும் பூஜ்ஜியத்தால் பெருக்க கிடைப்பது 0. அது நமக்கு தெரியும். ரைட். அதுக்கு கீழே உங்களுக்கு தெரியுமான ஒரு குறிப்பு கொடுத்திருக்காங்க. மிகப்பெரிய எண்ணுரை கொடுத்துட்டு இந்த எண்ணுரை எவ்வாறு படிப்பாய்? 21 இலக்கங்கள் கொடுத்திருக்காங்க. 21 இலக்கங்கள் கொடுத்துட்டு இதை படிக்கணும். நம்ம 1 10 100 சொல்லி பார்த்தோம்னா கோடிக்கு மேல நம்ம இப்ப சொன்னதுல கோடி, 10 கோடி, 100 கோடி, 1000 கோடி, 10,000 கோடி, லட்சம் கோடி, கோடி 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 கோடின்னு சொல்லிட்டு போவோம். ஆனா இங்க 3 3ஆ பிரிச்சிருக்காங்க. 21 இலக்கங்கள் இருக்கு. அதுல 3 இலக்கத்தை என்ன பண்ணிருக்காங்க? குயின்டில்லியன், குவாட்ரில்லியன், ட்ரில்லியன், பில்லியன், மில்லியன், அப்புறம் 1000, அப்புறம் ஒன்றுகள். இப்ப நம்ம ஏற்கனவே நீங்க ஸ்கிரீன் பண்ணி இருக்கிறது கரெக்டா இருக்கா, ஃபுல்லா இருக்கான்னு பாத்துக்கோங்க. கரெக்டா இருக்கான்னு. ஏன்னா புக்கை கொஞ்சம் நீங்க முழு பக்கமே தெரியற அளவுக்கு வச்சுக்கலாம். விசிபிளா தான் இருக்கு. முழு பக்கம் தெரியற அளவுக்கு வச்சுக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் நீங்க ஸ்விங் பண்ண தேவையில்லை. முழு பக்கம் தெரியற அளவுக்கு வச்சுக்கலாம். ஓகே ஓகே ஓகே. இது விசிபிளா தான். ஓகே ஓகே. இப்ப கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, 731 கியூண்டில்லியன், அடுத்து குவாட்ரில்லியன், ட்ரில்லியன், பில்லியன், மில்லியன் கொடுத்துருக்காங்க. அப்ப இதுல ஒரு நம்பரை கொடுத்துரு 303 என்பது எப்படி வாசிக்கணும்னு கேட்கலாம். நம்ம 1 10 100 சொல்லுவோம், மில்லியன் சொல்லுவோம், 10 மில்லியன், 100 மில்லியன், பில்லியன், 10 பில்லியன், 100 பில்லியன் சொல்லுவோம். அதற்கு பிறகு என்னன்னு தெரியாது. பில்லியனுக்கு பெரியது ட்ரில்லியன், அதை விட பெரியது குவாட்ரில்லியன், அதை விட பெரியது குயின்டில்லியன், டில்லியன். அப்ப உள்ளதிலே பெருசு டில்லியன்னு ஒரு வார்த்தை வச்சிருக்காங்க. அப்ப அதோட கேட்கலாம், கீழ்கண்டவற்றில் எந்த மதிப்பு மிகப்பெரியது? டில்லியன், குவாட்ரில்லியன், ட்ரில்லியன், பில்லியன். நம்ம அதிகபட்சம் நம்ம பில்லியன் தான் கேள்விப்பட்டிருக்கோம். அதனால பில்லியன் எழுதிட்டு வர வாய்ப்பு இருக்கு. அதனால இதை நம்ம நினைவுல வச்சுக்கணும். குறிப்பு எடுத்துக்கிறேன். மிகப்பெரியது நம்மள உள்ளதுல கொடுத்து குயின் டில்லியன், அதை விட செய்து குவாட்ரில்லியன், அடுத்து ட்ரில்லியன், பில்லியன். இந்த 4 வார்த்தைகளுமே கொடுத்துட்டு இதனை ஏறு வரிசையில் அமைய கிடைப்பது எப்படியான நம்மளை கேள்வி கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. புத்தகத்திலே இல்லைன்னு நம்ம அதை சொல்லிட்டு போவோம். என்ன பில்லியன் வரைக்கும் தானே கணக்கிலேயே இருக்கு புத்தகத்துல, இது புதுசா ட்ரில்லியன்லாம் கேட்டிருக்காங்களேங்கிற மாதிரி நமக்கு சந்தேகங்கள் வரலாம். எல்லா கருத்துக்களும் நம்மளுடைய புத்தகங்கள்ல கண்டிப்பா இருக்கும். அது தொடர்பான கேள்விகள் தான் கேட்பாங்க. அவுட் ஆஃப் சிலபஸ் வர வாய்ப்பே இல்லை. சார் மீண்டும் ஒரு தடவை சொல்லுங்க சார். ஏறு வரிசை. இப்ப ஏறு வரிசைன்னு கேட்டா சின்னதுலேயே இப்ப நமக்கு 4 உள்ளதுலேயே மிகப்பெரியது குயின்டில்லியன் தான். அங்க நமக்கு அங்க 731 கொடுத்துருக்காங்களா, அதுதான் நமக்கு உள்ளதுலேயே மிகப்பெரியது. அடுத்து குவாட்ரில்லியன், அடுத்து ட்ரில்லியன், அடுத்தது பில்லியன். அப்ப உள்ளதுலேயே நமக்கு தெரிஞ்சது பில்லியன் தான் பெருசு நினைச்சிட்டு இருக்கோம். அதை விட பெரியது இருக்கு அப்படிங்கிறத நம்ம நாம வச்சுக்கிறேன். இப்ப ஏறு வரிசை பில்லியன், அதுக்கு அடுத்து ட்ரில்லியன், குவாட்ரில்லியன், மிகப்பெரியது குயின்டில்லியன், அவதான் மிகப்பெரியது. அதனால இந்த 4 ஆப்ஷனை கொடுத்துட்டு கூட நம்மளை கேள்வி கேட்கலாம். அதனால அவர் எப்படி வேணாலும் ஏறு வரிசைன்னு கேட்கலாம், இல்லை இறங்கு வரிசைன்னு கேட்கலாம், இல்லை 4 ஆப்ஷனையும் கொடுத்துட்டு உள்ளது இதுல எது பெரியது அப்படின்னு நம்மளை கேட்கலாம். அதனால ஒவ்வொரு பக்கத்துல உள்ள முக்கியமான இதை நம்ம குறிப்பெடுத்துக்கணும். அதற்கான பயிற்சி கணக்கு கொடுத்துருக்காங்க. இது இந்த பாடம் முழுவதற்கும் உள்ளதற்கான பயிற்சி.
அதுல பிட்மஸ் விதி பயன்படுத்துறது, பண்புகளை பயன்படுத்துறது. இங்க மூணாவது கணக்குல பாருங்களேன். கீழ்காணும் வினாக்களில் பெரும் பண்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் கணக்கு பார்த்தாலே தெரியுது. இந்த பக்கம் 75 34 கூட்டியிருக்காங்க, அடுத்த பக்கம் 34 75 கூட்டியிருக்காங்க. அப்ப கண்டிப்பா தெரியும் இது ஒரு பரிமாற்று பண்பு. ரெண்டாவது பிராக்கெட் மாத்தி போட்டிருக்காங்க, சேர்ப்பு பண்பு. 0வை கூட்டியிருக்காங்க, கூட்டல் சமணி. 1ஆல பெருக்கியிருக்காங்க, பெருக்கல் சமணி. இங்க என்ன பண்ணிருக்காது, 50 பெருக்கல் 42, 50 பெருக்கல் 40 கூட்டல் 50 பெருக்கல் 2 எழுதியிருக்காங்க. கூட்டலின் மீதான பெருக்களின் பங்கீட்டு பண்பு அப்படிங்கிறத நாம வச்சுக்கணும். அப்ப ஒவ்வொரு சார் இது ஒரு முறை திரும்ப அந்த பங்கீட்டு பண்புல சார் பெருக்களின் மீதான அதுவும் இதுவும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது சார். சார் இந்த கூட்டலின் மீதான பங்கீட்டு பண்பும் பெருக்களின் மீதான பங்கீட்டு பண்பு திரும்ப ஒரு தடவை கொஞ்சம் தெளிவு பண்ணுங்க சார். 50 பெருக்கல் 42 கொடுத்துருக்காங்க. இது 40 கூட்டல் 2 நான் எழுதியிருப்பேன். அப்ப 50 பெருக்கல் 40 கூட்டல் 50 பெருக்கல் 2. இதான் பங்கீட்டு பண்பு. அது கீழே பண்பு பயன்படுத்தி சுருக்குகன்னு கொடுத்துருக்காங்க. அது நம்ம கணக்குகளுக்கு சாரி சார், சார் அது ஓகே சார். அதாவது நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, பெருக்களின் மீதான கூட்டல் பங்கீட்டு பண்பு நிறைவு செய்யாதுன்னு சொன்னீங்க. அதுக்கும் இந்த கூட்டலின் மீதான அந்த பங்கீட்டு பண்புங்கிறீங்க, இது ரெண்டுக்கும் கொஞ்சம் புரிதல் வித்தியாசம் வருது எனக்கு. அந்த பக்கத்துக்கு போயிட்டு அதை பண்ணிடுங்க சேகர். அந்த பக்கத்துக்கு போயிட்டு அதே சார் ஒரு நிமிஷம். பிராக்கெட்டுக்கு வெளியே பெருக்கல் இருந்ததுன்னா பெருக்கலின் மீதான பங்கீட்டு பண்பு, பிராக்கெட்டுக்கு வெளியே கூட்டல் இருந்ததுன்னா அது கூட்டலின் மீதான பங்கீட்டு பண்பு. அவ்வளவுதான் சார். கூட்டலின் மீதான பங்கீட்டு பண்பு நிறைவு செய்யாது. அவ்வளவுதான். பிராக்கெட்டுக்கு வெளியே பாருங்க. பிராக்கெட்டுக்கு வெளியேங்க சார், பிராக்கெட்டுக்கு இருந்தா நிறைவு செய்யும். பெருக்கல் மீதான பங்கீட்டு பண்பு நிறைவு செய்யும். கூட்டல் இருந்ததுன்னா கூட்டலின் மீதான பங்கீட்டு பண்பு நிறைவு செய்யாது. பார்க்க வேண்டியது பிராக்கெட்டுக்கு வெளியே. அவ்வளவுதான். பெருக்கலாம் கூட்டலாம். பெருக்கல் இருந்தா நிறைவு செய்யும். நிறைவு செய்யும். கூட்டல் குறி இருந்தா நிறைவு செய்யும். பிராக்கெட்டுக்கு வெளியில சார் சொல்லுங்க. அவ்வளவுதான். இன்னொரு வாட்டி அதை தெளிவா சொல்லிடுங்க சேகர். ஓகே, அதை திருப்பி ஒரு வாட்டி முழுசா பண்ணிடு. கூட்டல் மற்றும் கழித்தல் மீதான பெருக்கல் பங்கீட்டு பண்பு கொடுத்திருக்காங்க. கீழே விளக்கம் கொடுத்திருக்காங்க. 37 பெருக்கல் 10 கூட்டல் 2, இன்னொரு 37 பெருக்கல் 10 கழித்தல் 2. அப்ப 37 பெருக்கணும், 100ஐயும் பெருக்கணும், அடுத்த 2ஐயும் பெருக்கணும். அது 37 பெருக்கணும், 100ஐயும் பெருக்கணும், 2ஐயும் பெருக்கணும். இது கூட்டல் மீதான பெருக்களின் பங்கீட்டு பண்பு. கூட்டல் கணக்கு பிராக்கெட்டுக்குள்ள கூட்டல் கணக்கு இருக்கு, வெளியில இன்ட்டு பெருக்கல் இருக்கு. கீழே நிறைவு செய்யாது அப்படி சொன்னது பெருக்களின் மீதான கூட்டலின் பங்கீட்டு பண்பு. உள்ள 10 5 பெருக்கிட்டு இருக்கு, வெளியில 10 கூட்டுது. அப்ப வெளியில கூட்டல் குறி இருக்கு. அப்ப முதல்ல போய் 10 போய் 10ஓட கூட்டும், அப்புறம் 10 போய் 5ஓட கூட்டும், அப்புறம் 2ஐயும் பெருக்கணும். இது நிறைவு செய்யாது. அப்ப பங்கீட்டு பண்புன்னு சொன்னா பிராக்கெட்டுக்கு வெளியில பெருக்கல் குறி இருந்தா அது கூட்டல் கணக்கா இருந்தாலும் சரி, கழித்தல் கணக்கா இருந்தாலும் சரி நிறைவு செய்யும். பிராக்கெட்டுக்கு வெளியில உள்ள பெருக்கல் குறி இருந்து வெளியில கூட்டலோ அல்லது கழித்தலோ இருந்தா அது நிறைவு செய்யாது. அப்ப என்ன காரணம்னா பிராக்கெட்டுக்குள்ள உள்ளதுதான் நம்ம முதல்ல செய்யணும். அப்போ நம்ம வெளியில கூட்டலோ கழித்தலோ இருக்கும்போது அந்த பிரச்சனை வரும். பிராக்கெட்டுக்குள்ள பெருக்கல் இருக்கும்போது அந்த பிரச்சனை வராது. கூட்டல் வெளியில பெருக்கல் குறி இருந்தா நிறைவு செய்யும். அதை நம்ம பிராக்கெட் வெளியில உள்ள குறியை மட்டும் பார்க்கணும். பெருக்கல் சார், பெருக்கலின் மீதான கூட்டல் பண்பு அப்படின்னா வெளியில கூட்டல் இருக்கும். ஆமா. அடுத்த மெத்தட் வந்து கூட்டலின் மீதான பெருக்கல் பண்புனா வெளியில பெருக்கல் இருக்கும். ஆமா சார். வெளியில பெருக்கல் குறி இருந்தா நிறைவு செய்யும் சார். அதான் வெளியில பெருக்கல் குறி இருந்தா நிறைவு செய்யும். அது கூட்டல் சரி, வெளியில குறுக்கிடுதலுக்கு மன்னிக்கணும் சார், ஒரு நிமிஷம். இந்த பிராக்கெட்டுக்குள்ள என்ன குறி இருக்கோ முதல்ல அதை சொல்லிட்டு அப்புறம் வெளியில உள்ளதை சொல்லுங்க. அப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். கூட்டலின் மீதான பெருக்கலின் பண்புனா பிராக்கெட்டுக்குள்ள கூட்டல் இருக்கணும், வெளியில பெருக்கல் இருக்கணும். பிராக்கெட்டுக்குள்ள உள்ள குறிய முதல்ல சொல்லிட்டு அப்புறம் வெளியில உள்ள குறிய சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நிறைவு செய்யாதது வந்து வெளியில வந்து பெருக்கல் இருக்கும்.
சார். சார் நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார். அது தொடர்பான பயிற்சி கணக்கு கொடுத்துருக்காங்க. புறவை ஏவுகணை கொடுத்துருக்காங்க. பூஜ்ஜியத்தால பெருக்க கிடைப்பது நமக்கு தெரியும். 59/1 என்பது 59 தான். 59 ஒன்னால வைக்கும்போது 59 கிடைக்கும். அது தொடர்பான பயிற்சி கணக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பாடத்தில் நாம் கற்றுக்கொண்ட அனைத்து செய்திகளுமே கொடுத்துருக்காங்க. முன்னி இல்லாத ஒரு மொழி எண். முன்னி இல்லாத மொழி எண். மொழி எண்ணோட முதல் எண் என்னது? 0. அதான் முன்னி இல்லாத மொழி எண்கிறதா 0ங்கிறத நமக்கு விடையா எழுதுறதுக்கு வாய்ப்புகள். அடுத்தது ஏறுவரிசை இறங்குவரிசை தொடர்பான கணக்குகள் கொடுத்துருக்காங்க. ரைட். அதோட இந்த முதல் பாடம் முடியுது. 6ஆம் வகுப்புல எண்கள் அப்படிங்கிற முதல் பாடம் முடியுது. அது தொடர்பான இந்த நினைவில் கொள்கை கருத்துக்களை நம்ம கண்டிப்பா எல்லா செய்திகளையும் நம்ம கண்டிப்பா ஒரு தடவை புத்தகத்துல படிச்சு பார்த்துக்க போறோம்.